ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் பேசிய வார்த்தை, நான் உங்கள் மெய்ப்பனாக இருக்கிறேன். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் என் மெய்ப்பனாக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைவேன். தாவீது இந்த பாடலை ஒரு முறை தான் எழுதினார். ஆனால் பல ஆயிரம் பாடல்கள் இதிலிருந்து பிறந்தது. அல்லேலூயா. பல லட்ச செய்திகள் இதுவரைக்கும் இதிலிருந்து கேட்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள். கர்த்தர் என் மெய்ப்பர். யார் நம்முடைய மெய்ப்பர்? கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைப்பட்டு போவதில்லை. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடந்து தாழ்ச்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மை கூட குறைபடாது. அதுதான் தாழ்ச்சி அடைவதில்லை. எதையிலும் நீ குறைந்து போக மாட்டாய். உன்னுடைய ஆரோக்கியத்திலும் உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துரு போராட்டத்திலும் ஆமேன், கர்த்தர் உன் தலையை உயர்த்தி ஆமேன் உன்னை தாழ்ச்சி இல்லாமல் திரட்சியினால் நிரப்புகிற மாதமாய் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவார். இதை பார்த்திருக்கிற சகோதர சகோதரி, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். நீ கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருக்க போகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆமேன். எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். 14:18 பவுல் சொல்லுகிறார், எல்லாம் கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். தன் குறைவுகளிலே, தன்னுடைய தேவைகளிலே, தன்னுடைய நெருக்கத்திலே பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, நான் பரிபூரணம் அடைந்திருக்கிறேன், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவும் இயேசுவுடைய தாயாரும் கானான் என்ற ஊருக்கு ஒரு திருமண காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். யூத முறைமையின்படி ஒவ்வொருடைய திருமண காரியமும் எதில் விசேஷிக்கப்பட்டிருக்குன்னா, அங்கே கொடுக்கப்படுகிற திராட்சை ரசத்தில் தான். முதல் தர திராட்சை ரசம், 2ஆம் தர திராட்சை ரசம் என்று அந்த திராட்சை ரசங்களை பிரிக்கப்படுகிறது. விசேஷித்த திராட்சை ரசம் யூதர்கள் முறைமையிலே கொடுக்கப்படும். அதுதான் அவங்களுடைய குடும்பத்தினுடைய தகுதியை நிலைநிறுத்தும், அவங்களுடைய கௌரவத்தை காண்பிக்கிறது அந்த திராட்சை ரசம் தான். இந்த திராட்சை ரசத்தினுடைய விருந்து பார்க்கும்போது தான் அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரியும். நம்ம கூட இப்போ திருமண காரியங்களுக்கு போனால் அங்கே பார்க்குற ஆடைகளையும் ஆகாரத்தையும் அங்கே போடுகிற நகைகளையும் பார்த்து நம்ம குடும்பத்தினுடைய மதிப்பை கணித்து விடுவோம். அதே அக்காலத்திலே திராட்சை ரசத்தினாலே அந்த மதிப்பு கணிக்கப்பட்டிருந்தது. அத்தனை உயர் ரகமான திராட்சை ரசத்துக்கு அத்தனை ஒரு குவாலிட்டி இருந்தது. இயேசு சென்ற திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைப்பட்டு போன போது ஆமேன், மரியாளிடத்தில் இந்த செய்தி வந்தபோது மரியாள் இயேசுவை காண்பித்து, அவரிடத்தில் போருங்கள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்றார். ஆமேன். இயேசுவிடத்தில் அந்த வேலைக்காரர்கள் வந்து கேட்கும் பொழுது இயேசு சொன்னார், வெறும் ஜாடியில் தண்ணியை நிரப்பி அந்த தண்ணீரை பன்றி விசாரிக்கும்படிக்கு சொன்னார். வெறும் ஜாடி, ஆமீன், காலியான கற்ஜாடிகள் இருந்தது. அந்த காலியான கற்ஜாடியில் தண்ணீரை நிரப்பினார்கள். அந்த தண்ணீரை கொண்டு போய் அது பரிமாறும்போது அது திராட்சை ரசமாய் மாறியது. அல்லேலூயா. இயேசு கலிலேயாவில் செய்த முதல் அற்புதம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, முந்தி வைக்கப்பட்ட ரசத்தை பார்க்கிலும் இயேசு உண்டாக்கின ரசம் ஆசீர்வாதமாக இருந்தது. இதை யார் பார்த்திருந்தாலும் உன் வாழ்க்கை வெறுமையாய், வெறும் ஜாடியாய் நீ நிரப்பப்பட்டிருப்பாயானால், இல்லை வெறும் தண்ணீராய் நீ இருப்பாயானால், இதுவரைக்கும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் நீ இருப்பாயானால், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாய். வெறும் தண்ணீராய் இருக்கிற உன்னை திராட்சை ரசமாய் மாற்றி விரும்புகிறாய். நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமும் உன்னுடைய சமூகத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்றுவாய். வெறுமையை நிறைவாற்றினவர், அந்த குடும்பத்தின் தேவையை சந்தித்தவர் இந்த கால வேளையிலே உன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 10:11 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன்
தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை தருகிறான். 10ஆம் வசனத்தை சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவனே வரானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ நீங்கள் ஜீவன் அடையவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன் என்கிறார். ஆண்டவன் நல்ல மேய்ப்பன், உனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோவான் 3:14 ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பி அவர் நமக்காய் அவரை பலியாய் கொடுத்து, ஆமேன், அவருடைய இரத்தத்தை இந்த உலகத்தை ஒரே பேரான தன் குமாரனை உனக்காக கொடுத்து, அவர் உங்களுக்கு கொடுத்ததினாலே இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தன் ஜீவனை சிலுவையில் இயேசு கொடுத்து, ஆமேன், அவருடைய இரத்தத்தின் கடைசி துளி வரைக்கும் உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொடுத்து, ஆமேன், உன் பாவங்களுக்காய் நீ விடுதலை அடையும்படிக்கு, உன் குடும்பம் சுகமாய் இருக்கும்படிக்கு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, உன் சாபங்களை ஏற்றவினவராய் முள்முடி ஏந்தவராய் காயங்களோடு கூட இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனை கொடுத்து, ஆமேன் ஆமேன், ஆக்கினைக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்மை மீட்கும்படிக்கு இயேசு தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நம்முடைய தகப்பன் ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் இயேசு, ஒரு நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் இந்த கால வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தாழ்ச்சி அடைவதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது 23:2, அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். ஆமேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை போய் விடுவார். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த போராட்டங்கள் நின்று அமைதியான தண்ணீர் அண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுகிறார். சலசலப்பு இல்லாமல், ஆமை, இதுவரைக்கும் போராட்டம், சலசலப்பு, ஓடுகிற ஆறுகள், ஆமேன், வெள்ளங்கள், திறந்து போன தண்ணீர்கள், இதை தான் உன் வாழ்க்கையில பார்த்துருக்கிற. ஆனா இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த மாதத்துல ஒரு அமர்ந்த தண்ணீரை உனக்கு தருகிறார், ஒரு இளைப்பாறுதலை உனக்கு தருகிறார். நீ சமாதானத்தோடு கூட உன் தண்ணீரை பருகுவார், உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அவர் நல்ல மேய்ப்பன். இயேசுவின் வழியாய் நீ வரும் பொழுது அவர் உள்ளும் புறமும் உனக்கு ஒரு மேய்ச்சலை தருவார். உனக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிலிருந்து ஜாதிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆமேன். நீ இயேசுவை நம்பி வரும் பொழுது, நீ இயேசு உன் மேய்ப்பராக இருக்கும் போது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னிலிருந்து ஜாதிகளை ஆசீர்வதிப்பார். அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவைகள் மேல பூச்சிகளும் வண்டுகளும் ஆடுகளுடைய ரோமங்களில் போய் உள்ளே அடர்ந்து கொள்ளும் போது அதனுடைய இரத்தத்தை உரியுமாம். அந்த இரத்தத்தை உரியும் பொழுது அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, ஆட்டு மேல தன்னுடைய கைகளிலே எண்ணெயை ஊற்றி அவைகள் மேல வேகமாய் அதை தேய்ப்பான். அந்த எண்ணெயை அதை தலை மேல ஊற்றி தேய்க்கும் போது அந்த எண்ணெயினுடைய குளிர்ச்சினாலே அதனுடைய இரத்தங்களை குடித்திருந்த புழுக்களும் பூச்சிகளும் விழுந்து போகுமாம். அவன் ஒரு சுகமாக்குற மேய்ப்பனாய் இருப்பான். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் இரத்தத்தை உரிகிற, உன்னுடைய ஆசீர்வாதத்தை உரிகிற, உன்னுடைய சுகத்தை உரிகிற, உன்னுடைய பலத்தை உரிகிற, உன்னுடைய நன்மையை உரிகிற எல்லா உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்க தீமைகளும் இந்த மாதத்தில் உன்னுட்டு விலகும். அல்லேலூயா. 23:5 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தருவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் சத்துருக்கு உனக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு எதிராக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை வைப்பார். ஆமேன். உன் சத்துருக்கள் நடுவில் தான் உனக்கு பந்தி. உன் சத்துரை விட்டு கொண்டு போயிடுவாரு, உன்னை மறைவாக்குவாரு, உன்னை ஒழிக்க வச்சிருவான்னு நீ நினைக்காத. கர்த்தர் உன்னை அவர்கள் முன்பாக நிற்க வைத்து உன் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவார். ஆமேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது சவுல் பார்த்து கேட்டான், உனக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சவுல் தாவீதை செக் பண்ணும்போது அவன் சொல்லுகிறான்,
34 வசனம் 17:34 சொல்லுகிறார், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கங்கள் என் ஆடுகளை பிடித்து கொண்டது. நான் சிங்கங்களின் வாய்களை கிழித்து ஆமேன் என் ஆடை தப்புவித்தேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கிற நல்ல மேய்ப்பன் நம்முடைய தாவீது இருப்பானானால் இயேசு அவையிலும் சிறந்தவர், தாவீதை பார்க்கிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். சத்ருவின் கைகளிலிருந்து உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உடையவர். அல்லேலூயா. ஆமென். சத்துருக்கு மத்தியில் அவர் பந்தி. அல்லேலூயா. கோலியாத் அவனை ஏளனம் பண்ணினான், தாவீதை தூஷித்தான். தாவீதை பார்த்து நீ வரும்போது நாயா என்று சொல்லி இஸ்ரவேல் தேவனையும் இஸ்ரவேலுடைய ராஜாவையும் தாவீதையுமே இந்த கோலியாத் சபித்தான். ஆனால் 17ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லுகிறது, கோலியாத்தினுடைய சிரசு தாவீதுடைய கைகளில் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சத்துருடைய பிடரிய கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதத்திலே உன்னை அவர் மேய்ப்பார். இந்த மாதத்திலே அவர் உன்னை காப்பார். இந்த மாதத்தில் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் இரத்தத்தை உறிஞ்சுகிற எல்லா தீமைகளையும் விலக்க ஒரு எண்ணெயின் அபிஷேகத்தை உன் தலையின் மேலே வார்ப்பார். அல்லேலூயா. எல்லா சத்துருக்களும் நொறுக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் உன் மேய்ப்பர். அவன் நல்ல மேய்ப்பன். தன் நாடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர், உன்னை ரட்சிக்கிறவர். அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து வெற்றி சிறந்த ஒரு நல்ல தேவன் உனக்கும் எனக்கும் மேய்ப்பனா இருக்கிறார். கர்த்தர் நம் மேய்ப்பர். அல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, உங்கள் குடும்பம் குறைந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் இதை பார்த்து கொண்டு ஜனங்களுக்கு கர்த்தர் நல்ல மெய்ப்பனாய் இருப்பீராக. ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. கோலும் தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உம் ஜனத்தை தேற்றுவதாக. கர்த்தர் இவர்களை ஆற்றுவீராக. இவர்கள் காயங்களை கட்டுவீராக. தொலைந்த ஆட்டை தேடி தான் வந்தேன் என்று இஸ்ரவேலின் பார்த்து இயேசு சொன்னீர். தொலைந்திருக்கிற ஆடுகளை தேடி வந்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. 100 ஆடுகள் இருந்தாலும் தொலைந்த ஒரு ஆட்டை தேடி போனவன் நீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை தேடி வந்தவை ஆமே. இப்போது பார்த்து கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, தொலைந்திருக்கிறவனை தேடி என் ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசுவை மறந்து இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் கடந்து போய்த்தாய், நீ தொலைந்து போய்த்தாய். கர்த்தர் இந்த கால வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த செப்டம்பர் மாதத்திலே நீ சிக்கியிருக்கிற முட்களின் நடுவில் இருந்து, நீ மாட்டி கொண்டிருக்கிற குழியில் இருந்து உன்னை தூக்கி தன் தோள் மேடு சுமக்கிற என் ஆண்டவர் ஆமேன் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இந்த கால வேளையில உன்னிடத்தில் வந்திருக்கிறார். அருமையான சகோதரி, உன் சத்துருகளுக்கு எதிராய் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி தருவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். புல்லுள்ள இடங்களிலே நீ மேய்க்கப்படுவாய். அமர்ந்த தண்ணீர் உன்னை கொண்டு போய் விடுவார். நீ தாழ்ச்சி அடைவது இல்லை. இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருப்பார். என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், அசுத்தத்தின் போராட்டங்கள், ஆமீன், பலவீனத்தின் ஆவிகள் நீங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கை ஆமேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற கூடாரங்களிலே வல்லமையாய் இறங்குவதாக. எல்லா இருளின் வல்லமைகளும் முறிக்கப்படட்டும். கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு மேய்ப்பராய் வருவீராக என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் இந்த ஜனத்திற்கு மேய்ப்பனாய் இருங்கப்பா. மோசே சொன்னது போல் சொல்லுகிறேன், நீர் எங்களுக்கு முன்பு புறப்படாமல் இருப்பீரானால் நாங்கள் போக மாட்டோம் என்று மோசே சொன்னது போல இந்த மாதத்திலே எங்களுக்கு முன்பாக நீர் புறப்பட்டு போங்க ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களோடு கூட வரட்டும். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. இதை பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.